ஆமா, ஏன்னா விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சரி, வேட்பாளரும் சரி, கடுமையாக களத்துல வந்து வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. இவருங்க அந்த மறைவான ஒரு இடத்துலதான் நம்ம ஓட்டு போடுறோம். யாருக்கு ஓட்டு போடுறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா கேட்கவே கூடாது, நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்கவே கூடாது. இட்ஸ் அ பிரேக்கிங் ஆஃப் ரூல். ஆனா பாருங்க, நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியும், நீ காசு திருப்பி கொடுன்னு கேக்குறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நம்ம நிக்கிறோம் பாருங்க. அதாவது இப்போ கேப் டிரைவரோட வந்துட்டு இருந்த போது அவர் சொன்னார், ஆக்சுவலி எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குல்ல, ரேஷன் மாதிரி வந்து அரசாங்கம் கொடுக்கலாம், அதாவது ஒருத்தருக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அவருடைய அறியாமையை நினைச்சு வேதனையா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் ஈவன் மாத்திரை தலைவலிக்குது, நீங்க ஒரு மாத்திரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரை மாத்திரை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு கேட்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் அது கேட்காது, டபுள் ஆக்கணும். அதே மாதிரிதான் போதையும். குவார்டர் அப்படின்னா அந்த குவார்டர் வந்து ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குவார்டர் பத்தாது. முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பாமக அங்க வந்துடக்கூடாது, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாமக அங்க வந்துடக்கூடாது, அதனாலதான் அதிமுக வந்து புறக்கணிச்சுட்டாங்க, சீமான அண்ணனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு அரசாங்கம் அனுமதிக்குது அப்படின்னா அது வெறும் நம்மள கன்சியூமர்ஸா தான் பாக்குதே தவிர்த்து நம்மள வந்து குடிமக்களா பாக்கல. குடிமக்களா பாக்குது, குடிமக்களா பாக்குதே தவிர்த்து நம்மள வந்து உண்மையான குடிமக்களா பாக்குது. அதே அரசாங்கம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தவறான செய்து முட்டு கொடுக்கறத நிறுத்திட்டு சுட்டு தள்ளு. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன் அக்கா. ரொம்ப நாளா உங்களை காணோம், இப்ப வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்கணும். விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல வந்து அதிமுக புறக்கணிச்சதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பாமக அங்க வந்துடக்கூடாது, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாமக அங்க வந்துடக்கூடாது, அதனாலதான் அதிமுக வந்து புறக்கணிச்சுட்டாங்க, சீமான அண்ணனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதிமுக ஓட்டுகள் எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் போகும் அப்படிங்கிற சில பேச்சுக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானா? இதுக்குள்ள ஏதாவது விழுக்கூத்து இருக்கா? நீங்க சொல்லுங்க. சிம்பிளா கேக்குறேன், நீங்க இப்ப சொன்ன விஷயத்துல லாஜிக் இருக்கா? துளியாவது லாஜிக் இருக்கா? சொல்லுங்கக்கா. இப்போ யூசுவலா அங்க வின் பண்றது யாரு ஆளுங்கட்சியில இருக்காங்களோ அவங்கதான் எப்பவுமே வருவாங்க. கண்டிப்பா. அப்போ அதிமுக வந்து வெளியே போயிட்டா பாமக வின் பண்ணாதுன்றது எப்படி? எனக்கு தெரியல, இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் உங்ககிட்ட கேக்குறேன். வேணும்னா வந்து பாமக வின் பண்றதுக்காக வந்து அதிமுக விலகிருச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உங்க வாயில இருந்து வருமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டதே. சோ பாமக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினாலதான் அதிமுக வந்து அங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இருக்கலாம். ஓகே, இருக்கலாம். அதே மாதிரி சரி, நாம் தமிழருக்கும் வந்து ஓட்டுகள் போனா அதையும் அப்படி ஒரு கூட்டணியில இழுத்துக்கலாம். இந்த பாலிடிக்ஸ் சொல்றேன்னு அரசியல்ன்றது வந்து ஒரு சாக்கடைன்னு சொல்றாங்கல்ல, அது நம்ம இப்போ உணர்வு பூர்வமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயங்கர ஒரு கொலாப்ஸான விஷயம். பட் நீங்க சொல்ற மாதிரி இவர் அன்புமணி வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இது விலகி இருக்குன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். தட்ஸ் நாட் த ட்ரூத். கண்டிப்பா. That cannot be the truth. மறைமுகமா அதிமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது இது உண்மைதானா? அப்படிதான் பார்க்கணும். மறைமுகமா சப்போர்ட் பண்ணது அது தான் நாடாட்டம் தன் சதையாடுவாங்களா, அவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள இருந்தவங்க தானே. ஓகே, ஃபியூச்சர்ல கூட்டணி போக வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுவாங்க? இது வந்து ஆக்சுவலா ஒரு டிஃபைனிங் ஒரு டைம். விக்கிரவாண்டி தேர்தல் வந்து என்ன சொல்றது, இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 8% வாங்கிட்டோன்றதுனால இது வந்து ஒரு புரட்டி போடும் ஒரு நேரமா இருக்கலாம். அதனால தானோ என்னவோ தெரியல, நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாருமே போய் வேலை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளரையும் குறைஞ்சது ஒரு 3-4 நாம் தமிழர் உறவுகள் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆமா, ஏன்னா விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சரி, வேட்பாளரும் சரி, கடுமையாக களத்துல வந்து வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. எலெக்ஷனும் நடந்து அதுவும் இப்ப வந்து இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாக்களிச்சவங்களுடைய சதவீதம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. வெளியே சொன்னது வரைக்கும். ஆமா, அது பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஆனா எப்பவுமே வந்து ஏதோ ஒரு எதிர்பார்த்து ஏமாறுறத விட இந்த முறை வந்து எதிர்பார்ப்பு வைக்காம அதே சமயம் வைக்காம அது
புறக்கணிக்கவும் முடியல. ஐயோ எப்படியாவது வின் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அபிநயா வெற்றி பெற்றால் தமிழர்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா எப்பவுமே நீங்க ஒரு தமிழர்களுக்கு இவங்களுக்குன்னு இல்லாம தமிழர்களுக்கான ஒரு சப்போர்ட், தமிழர்கள் வரணும், தமிழன் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கீங்க. நீங்களும் தெளிவா இருக்கீங்க, அண்ணன் சீமான் அவர்களும் தெளிவா தான் இருக்கிறாங்க. சோ அதன் அடிப்படையில இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நகர்வுகள்லாம் இருக்கும்? முதல்ல வெற்றி பெறணும். ஏன்னா இப்போ காசு கூட கொடுத்துருக்காங்க. காசு கொடுத்ததுக்கு ஓட்டு போடாம வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சிசிடிவி வழியா பார்த்து கான்ட்ரவர்சிலாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. காலையில இருந்து தெரியல. அப்போ ஆனா என்ன தெரியுமா, எந்த விதத்திலயுமே இந்த அரசியல் ஒரு நேர்மையான அரசியல் கிடையாது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள், எல்லா இடத்துலயுமே ஊழல் நிறைந்த ஒரு இது. இவருங்க அந்த மறைவான ஒரு இடத்துலதான் நம்ம ஓட்டு போடுறோம். யாருக்கு ஓட்டு போடுறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா கேட்கவே கூடாது, நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்கவே கூடாது. இட்ஸ் அ பிரேக்கிங் ஆஃப் ரூல். ஆனா பாருங்க, நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியும், நீ காசு திருப்பி கொடுன்னு கேக்குறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நம்ம நிக்கிறோம் பாருங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும் சில சமயம். என்னதான் இவங்க எப்படி நம்ம இதுல இருந்து வெளில வருவோம் அப்படிங்கிற சிந்தனை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் தான் காசு வாங்குறாங்க. எனக்கு வேண்டாம் காசு, நீ போன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பா. எத்தனை இடத்துல நம்ம மறுக்க என்ன சொல்ல வரீங்கன்னா மக்கள் தான் மாறணும். மக்கள் தான் மாறணும். இப்ப இவ்வளவு மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள்? இல்லையே, இப்ப வாங்கியிருக்காங்கல்ல, காசு வாங்கினது தானே திருப்பி கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க திமுக ஆட்கள். நீ இது திமுகக்கு நீ போடல, பாட்டாளி மக்களுக்கு தான் போட்டிருக்க, நீ காசு திருப்பி கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் போடுறேன் அப்படின்னா நீ காசு வாங்காம இருந்திருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இது எல்லாமே பப்ளிக்கா பண்றது கூட தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு பாருங்க. இட் இஸ் லைக் எலெக்ஷன் கமிஷன் என்னதான் பண்ணுது? ரூல்ஸே கிடையாதா? எங்க உங்களுடைய இது தவறு இல்லையா? இல்ல எல்லாமே ரூல்ஸோட தான் நடக்குதா? எதுவுமே நடக்கலையா? அப்ப எதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் நான் கேக்குறேன். மாஃபியா கும்பல் ஆண்டுட்டு போட்டோன்னு விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு போய் ஒரு ஓட்டு? இன்று காலையில கூட விக்கிரவாண்டி எலெக்ஷன் 7 பேர் இல்ல 11 பேரு புதுச்சேரியில இருந்து சாராயம் வாங்கிட்டு குடிச்சு அந்த 11 பேர் ஹாஸ்பிட்டல்ல மயக்க நிலையில கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ கேப் டிரைவரோட வந்துட்டு இருந்த போது அவர் சொன்னாரு, ஆக்சுவலி எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குல்ல, ரேஷன் மாதிரி அரசாங்கம் கொடுக்கலாம், அதாவது ஒருத்தருக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அவருடைய அறியாமையை நினைச்சு வேதனையா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் ஈவன் மாத்திரை, தலைவலிக்குது நீங்க ஒரு மாத்திரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரை மாத்திரை ஒரு மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு கேட்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் அது கேட்காது, டபுள் ஆக்கணும். அதே மாதிரிதான் போதையும். குவார்டர் அப்படின்னா அந்த குவார்டர் ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குவார்டர் பத்தாது, யூ நீட் அ ஹாஃப் போயிட்டு அப்புறம் ஃபுல்லு. இதுதான் ஒரு நிலவரமா இருக்க முடியும் இல்லையா? அப்போ நீ அரசாங்கம் ரேஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதே அபத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ரேஷன் மாதிரி என்ன கொடுக்கலாம்னு சொல்றாரு? சரக்கதான். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, ரேஷன் மாதிரி மக்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்கலாம். சோ ஆதார் கார்டை வச்சு மக்களுக்கு அரிசி பருப்பு அந்த மாதிரி தனி நபருக்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு தனி நபருக்கும் அவருக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சரக்கு. அதாவது சின்ன பையன், திருமணமாகாத ஒரு பையன். அப்ப எனக்கு என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்களை எல்லாருக்கும் அது ஒரு வாழ்வியலா மாறிடுச்சு. தண்ணி அடிக்கிறதுங்கிறது ஒரு வாழ்வியலா மாறிடுச்சு. தஞ்சாவூர் போயிட்டு நாங்க திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஒரு வனாந்திரமா இருக்கு, நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் ஏகப்பட்டது, வயல்வெளிகள் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம வந்துகிட்டே இருக்கோம், யாருமே ஆள் நடமாட்டமே கிடையாது. அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 பசங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நெருப்பெரியுது. அதை என் கணவர் சொல்லியிருந்தாரு, பன்னிக்கறி சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம யாருமே இல்லாத அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. கண்டிப்பா. அப்போ தேடி கொண்டு போய் நமக்கு திணிக்கிறாங்க. இப்பதான் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவரோட ஒரு விவாதம் நடந்தது. அப்ப அவர் சொல்றாரு, அரசாங்கத்துக்கு பொருளாதாரம் வேணும்ல அப்படிங்கிறாரு. நம்ம வீட்டுக்கு பொருளாதாரம் வேணும், நம்ம பிள்ளைங்களை பலி கொடுப்போமா நம்ம? அப்போ ஒரு அரசாங்கம் பலி கொடுக்குது அப்படின்னா அது நம்மளுடைய தகப்பன் அரசாங்கமா? இல்ல, நமக்கு எதிரான அரசாங்கம் தானே அது. நம்மளை அடிமைப்படுத்தும் அரசாங்கம், நம்மளை வீழ்த்த துடிக்கும் அரசாங்கம் தானே. அப்ப அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மக்கள் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்களே.
ஏன் எடுக்க மாட்டேங்கிற? பாவம் பாவம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கோபம் நிறைய வருது. உனக்கு என்ன பண்ணா வந்து உனக்கு புரியும் இது நமக்கானது கிடையாது அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. காசு வாங்குறேன், காசு குடுக்கலன்னா சண்டை போடுறாங்க. டாஸ்மாக் இன்னைக்கு ஆண்கள் தாண்டி பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. சீரியல் கலாச்சாரத்துக்கு முழுக்க தானே அர்ப்பணிச்சாச்சு. இன்னைக்கு வந்து இயல்பா வாழ்ற வாழ்க்கை நம்ம வாழ்றது கிடையாது. இயல்பான வாழ்க்கை 6 மணிக்கு எந்திரிக்கிறதுனா ஒரு பெரிய அதிசயம் மாதிரி இன்னைக்கு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. லேட் நைட்டுங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம அந்த பாப் கல்ச்சர்னோ ஸ்நாக்ஸ்னால எதுன்னு ஸ்நாக்ஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டெல் மீ ஒன் ஸ்நாக்ஸ். பிஸ்கெட்ஸ், முறுக்கு. அட்லீஸ்ட் நீங்க முறுக்கு சொல்றீங்க, தட்டை இல்ல எங்க காலத்துல இதுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா தட்டை கடலை கிட்ட போய் ஸ்நாக்ஸ் அது நம்மள கேக்குது அப்படின்னா அது ஒரு லேஸா இருக்கும், இல்ல என்ன பிரெஞ்ச் ரோல், பிரிங்கிள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி. அப்போ ஆனா இது உடம்புக்கு நல்லது கிடையாது. உப்பு அதிகம், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம். இட் இஸ் என்ன சொல்றது, அந்த ப்ரிசர்வேட்டிவ். அப்ப கேன்சர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இன்னைக்கு ஸ்நாக்ஸா மாறி நிக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு அரசாங்கம் அனுமதிக்குது அப்படின்னா அது வெறும் நம்மள கன்சியூமர்ஸா தான் பாக்குதே தவிர்த்து நம்மள வந்து குடிமக்களா பாக்கல. குடிமக்களா பாக்குது, குடிமக்களா பாக்குதே தவிர்த்து நம்மள வந்து உண்மையான குடிமக்களா பாக்க. ஏன் முழுக்க வந்து அரசாங்கத்தை மட்டும் நம்ம குறை சொல்லணும்? மக்கள் அங்க போறதுனாலதான் அரசாங்கம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வீட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப நீங்க ஒரு தாய் தானே, பான் புக்ஸ் வீட்டுல வைப்பீங்களா நீங்க? இல்ல சரக்கு எல்லாம் வைப்பீங்களா? இல்ல வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏன் வைக்க மாட்டீங்க? வீடு இது நாடு, ஏன் அதெல்லாம் அலோவ் பண்றீங்க? கண்டிப்பா ப்ராக்சிமிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்க வேணாம்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கண்ணில் படுற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா கண்ணில் படும்போது எனக்கு வேணும்னு தோணும். இப்போ அரசாங்கம், இப்போ முதலமைச்சரே முத வந்தவொன்னு என்ன சொன்னாரு, மது விலக்கல் தான் ஃபர்ஸ்ட் வேலைன்னு. அதுக்கான ஒரு சின்ன வேலைக்குள்ள நடக்கல. அவர் சொன்ன எதுவுமே நடக்கல. இன்னும் அராஜகம் அதிகமா தான் இருக்கு. எத்தனை கொலைகள் பாருங்க, எத்தனை கொலைகள் சாதாரணமா நடக்குது. அதுவும் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கவங்களை வந்து சர்வ சாதாரணமா வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விக்கு உட்படுத்தவே மாட்டேங்கிறோம். கண்டிப்பா. அப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? யாருக்கான ஒரு மனிதனுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை அவங்களால கேட்க முடியல. பயம், மனசுக்குள்ள பயம்னு ஒண்ணு வந்துருச்சு. கேட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது பண்ணிருவாங்களோங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. இப்போ அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஒரு புது ஐபிசிய மாத்தி என்னவோ பாரதிய சமயம் இன்னும் நான் வாயிலே நுழைய மாட்டேங்குது எனக்கு சான்ஸ்கிரிட்ல. ஆமா, அது மாதிரி கொண்டு வந்து அதுல போலீஸ்காரங்களுக்கு அதிக பவரை கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சராசரி தாயா நம்ம பிள்ளைங்க வந்து நான் சொல்லி அனுப்புறது என்ன, தனியா எங்கேயும் சிக்கிறாத எப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. பாதுகாக்க வேண்டியவர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்துட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. இங்க ஜனநாயகம் சொல்லப்படுற அது கொண்டு போட்டாச்சுங்கிறது தான் ரியாலிட்டி. அப்போ அதை முடிச்சு விட்டுட்டு இன்னைக்கு வந்து மக்கள் இன்னமும் வந்து திமுக அதிமுக. இப்போ இன்னைக்கு அந்த கேப் டிரைவர்கிட்ட நான் எல்லா கேப் டிரைவர்ஸ் கிட்டேயும் நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, யார் மாட்டினாலும் சிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அவங்க. அப்போ அவர் வந்து திமுக எவ்வளோ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் எவ்வளோ டெவலப்மெண்ட்டு. சரி, அந்த டெவலப்மெண்ட் வச்சு நீங்கள் ஏன் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பதில் இல்லை. ஏன் நீங்கள் கேப் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? சில பேர் சொல்லுவாங்க. இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து, அதாவது என்னுடைய மகளுடைய நண்பர், அவர் வந்து பயங்கர திமுக சப்போர்ட். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து ஒரு மோசமான சூழல். அந்த சூழலில் வந்து திமுகவுடைய அந்த சப்போர்ட் மட்டும்தான் வந்து அவங்கள படிக்கிறதுக்கான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி வந்து அதாவது பல இடத்துல கொள்ளடிச்சிட்டு கொஞ்சம் பேரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மை ஓகே, உனக்கு வந்து அரசாங்கம் கொடுத்துச்சு. அரசாங்கம்னா அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. நீயும் நாங்க கட்டுற வரியில எங்களை மாதிரி பல பேர் கட்டுற வரியில இருந்து தான் உனக்கு வந்திருக்கே தவிர்த்து அவங்க பாக்கெட்ல இருந்து வரல. அதனால அவங்களுக்கு நீ விசுவாசமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுக்கலன்னா தான் நீ கேள்வி கேட்கணும். நீ ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மையில போற? அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு இப்படி இல்லைன்ற மனப்பான்மைக்கு நீ ஏன் போற? ரேஸ் குதிரை மாதிரி தான் நம்ம அரசியல் ஆட்களை நம்ம பார்க்கணும். நீ ஓடுற வரைக்கும் நான் வந்து உன் மேல பெட்டு கட்டுறேன், என்னைக்காவது நீ காலை உடஞ்சி நிக்கிறேன்னு சுட்டு தள்ளுறோம்ல ஒரு குதிரைய. அப்படித்தானே ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதே அரசாங்கம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தவறான செய்து முட்டு கொடுக்கறத நிறுத்திட்டு சுட்டு தள்ளு
அவன் சுட்டு தள்ளுன்னா சுட்டு தள்ளு இல்ல, தூக்கி போட்டுரு, தூக்கி போட்டுரு, விலக்கி விட்டுரு. இது வேற எதுனா மாதிரி வந்துற போது கண்டிப்பா விலக்கி விட்டுருங்க. நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட அரசாங்கம் வேண்டாம். அது யாரா இருந்தாலும் சரி. இந்த பெரியார்வாதிகள்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய இதை வந்து நீங்க பகுத்துணர்ந்து நீங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போங்கன்னு. அதே தான் நான் சொல்றேன், தூக்கி போட்டு போங்க. உங்களுக்கு அது சரியா வருதுன்னா எடுத்துக்கோங்க, சரியா வரல அப்படின்னா, ஏன்னா நன்றி கூட எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். கண்டிப்பா எல்லா, அதாவது தன்னுடைய ஆதாயத்துக்காக செய்தவங்க மேல நீ நன்றி வைக்கிறது இருக்கு பாருங்க, அதை விட குருட்டுத்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது. யூ மஸ்ட் நோ வேர் டிட் இட் கம் ஃப்ரம். ஒரு உதவி நமக்கு கிடைக்குதுன்னா அது எப்படி வருது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி என்னைக்குமே நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லது செஞ்சாங்க அப்படின்னா பாராட்டக்கூடிய மனப்பாங்கும் இருக்கணும், அதே சமயம் பகுத்துணரக்கூடிய மனப்பான்மையும் இருக்கணும். இது 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 நம்ம தமிழர்கிட்ட தவறி போயிடுச்சு. சுலபத்துல யாரையும் பாராட்ட மனசு வராது. ஆனா அடிமை மனநிலை, அவங்களாலதான் நாங்க இப்படி இருக்கோம் ஐயா அப்படின்னு கும்பிடு போடுற லெவல்ல தான் மனநிலை மாறிடுச்சு. ஆனா ஒருத்தர் உண்மையாவே நமக்கு ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா பாராட்டுக்கள்னு சொல்றதுக்கு நம்ம மனசு வராது. கண்டிப்பா அது மனிதனோட ஒரு இயல்பாவே போயிடுச்சு. இப்ப மனிதனுடைய இயல்பு இல்லைன்னா தமிழருடைய இயல்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் மத்தவங்களை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்ப பாரு தமிழரையே குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வேண்டியது தமிழருடைய மீட்பு தானே. கண்டிப்பா நான் எதுக்கு போய் இன்னொருத்தரை பேசிக்கிட்டு இருக்கணும்? நம்ம வந்து எதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிமிர முடியுமோ அதை தானே நான் பேச முடியும். கண்டிப்பா நிஜமா. நான் போய் சண்டை போட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? வா நீ வா, 4 மாடுகள் கதை நம்ம படிக்கிறோம்ல, ஒன்னா இருந்தா தானே நம்ம வெற்றி பெற முடியும். அப்ப இங்க என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணலான்னு வேணாம், வா நம்ம சரி பண்ணுவோம். நம்மளுடைய ஆட்டிடியூடு தப்பா மாத்திப்போம், நம்ம சக தமிழரை பாக்குற விதம் தப்பா மாத்திப்போம், சக தமிழனோட நம்ம உறவு கொள்ற விஷயங்கள் தப்பா போகுதா அது மாத்திப்போம். எது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி உடனே வந்துருவாங்க, என் ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்ண வந்துருவாங்க. இதுதான் வந்து மாடர்னிசம். இது அதாவது நம்ம ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி மாறிட்டு. ட்ரெண்டிங்லாம் கிடையாது, எனக்குலாம் வசதி தான். எனக்கு 5 நிமிஷத்துல கிளம்பணும், அப்ப எனக்கு இதுதான் சரியா வரும். கரெக்ட் தான், கம்ஃபர்டபுள் கூட. கம்ஃபர்ட், எனக்கு கம்ஃபர்ட் தான். எனக்கு ட்ரெண்டிங் பத்திலாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. நான் வேணா ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுவேன். நான் யாரையும் பார்த்து எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது, எனக்கு எது பிடிக்குதோ அதுதான். ஆனா அது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் உறுத்தக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உறுத்தலா இருந்துச்சுன்னா நான் தவறு, இது உறுத்தல் கிடையாது. அப்போ அந்த அந்த கம்ஃபர்ட், ஏன்னா நம்மளுடைய வேலைகள் நான் வந்து தொடர்ந்து செஞ்சு சாரி கட்டிட்டு இருந்தேன்னா ஐ வுட் பி டூ டிஸ்டர்ப்ட். கண்டிப்பா. ஓகே, அதுவும் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப வந்து கஷ்டமான வேலை. இல்ல கஷ்டமான வேலை இல்ல, ரொம்ப கவர்ச்சியான ஒரு உடை என்றால் அது அது வந்து சேலை கட்டுறதுதான். இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, சொல்ல முடியாது. இருக்கிறதுலயே கவர்ச்சியான ஒரு, அதுக்காக வந்து கட்டுறவங்களை எல்லாம் கவர்ச்சியா காட்டணும்ன்றதுக்காக கட்டுறாங்க எல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எதையுமே மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்ணாதீங்க. ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. நமக்கு உண்மையை பேசுறோம்ப்பா, அதை நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நீங்களா எதையும் வச்சிடாதீங்க அப்படி சொல்றீங்க. கம்ஃபர்ட்டை நம்ம பாக்குறோம், ஆபாசமா இருந்தா வந்து தவறு சுட்டி காட்டுங்க, நம்ம மாத்திக்கிறோம். பட் நம்ம ஆபாசத்துக்குள்ளார போறதே கிடையாது. இதுதான் இந்த மாதிரியா பகுத்துணர்ந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லாம, நம்மளுடைய வாழ்வியல்ல நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்காம, நமக்கு இருக்கிற பாரம்பரியத்தை மறந்துட்டு, இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு, மாரல் ப்ரீச்சிங் பண்றீங்க, என்ன தப்பு, என்ன தப்புங்கிறேன் நான். ஏன் பண்ணக்கூடாது? அது சாத்தியம் கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாது? ஒரு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்வியலுக்குள்ளார போகணும்னு சொல்றது வந்து எப்படி தவறான ஒரு சித்தாந்தமா இருக்க முடியும்? அது தவறு கிடையாது. அப்ப எங்கேயும் வந்து மொத்த உளவியலையும் குலைச்சு போட்டுட்டாங்க. அப்ப அந்த மொத்த உளவியலையும் மாத்துற இடத்துக்கு நம்ம வந்து நிக்கிறோம். அது மாத்த முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. கண்டிப்பா எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்குன்னு தெரியல. ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னா அந்த அந்த பொண்ணை குத்தாதீங்க. அந்த பொண்ணை நீ அதை கீறி எடுக்கிற வரைக்கும் அது அது ஆறாது. அதை கீறி இல்லைன்னா மொத்த உறுப்பி எடுத்து தூக்கி போடணும்ல. கண்டிப்பா. அப்போ தமிழர்கள் வந்து அந்த மாதிரி இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்கள் உடைச்சு பேசல, உடைச்சு கண்டிப்பா செயல்படுறேன். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.